பண்ணையிலையும் மழை வந்துருது. இன்னைக்கும் செம்ம மழை. Hey guys, welcome to Little Riya Vlogs. நான் உங்க ரியா. இன்னைக்கு ஒரு நியூ ரெசிபி தான் பண்ண போறோம். என் முன்னாடி 3 whole chickens இருக்கு. இத வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போறோம். அந்த ரெசிபியோட பேர் என்னன்னா baked mud chicken. அது எப்படி பண்றதுன்னு அத்தை வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஆக்சுவலா baked mud chickenனா என்னன்னா களிமண்ல சுட்ட கோழி. நாம இன்னைக்கு இந்த கோழி என்ன பண்ண போறோம்னா மசாலாலாம் பெரட்டி உள்ள வந்து வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி அதை வந்து மேரினேட் பண்ணிட்டு அதை அந்த இலையில பொதிஞ்சு களிமண்ணை மேலே பூசி ஒரு குழி தோண்டி அதில் கொஞ்சம் தீ போட்டு அதில் இருக்க அந்த தணல் இருக்கும்ல தணலில் இந்த கோழியை வந்து சுட போகிறோம். ஸோ அந்த களிமண்ணில் இருக்க ஹீட் வந்து கோழிக்குள்ளே இறங்கி அது வந்து கிட்டத்தட்ட சிக்கன் பொள்ளிச்சதுன்னு சொல்லலாம், இல்லை பொதிஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு புது ரெசிபியாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி. இப்போ தான் விளாகுக்காண்டி இதை பண்ணுறோம். ஒரு வித்தியாசமான டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. அடுப்பு இல்லாமல் சமைக்கிறோம் நம்ம. லாஸ்ட் டைம் அவுட்டோரில் வச்சு ஒரு பெரிய ஃபிஷ்ஷை குக் பண்ணியிருந்தோம் வித்தியாசமாக. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. பார்க்காதவங்க அதோட லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் நாங்கள் அவுட்டோர் குக்கிங் தான் பண்ணுறோம். ஒரு புது விதமாக பண்ணுறோம். தணலில் வச்சு சுட்ட கோழி பண்ணுறோம். அதுக்கான மேரினேஷன் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அத்தை நம்ம இப்போ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷனுக்கான மசாலாவை எடுத்துக்கலாமா? இந்த பவுலில் வந்து நான் ஆல்ரெடி தயிரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கனை வந்து டெண்டர் ஆக்கி விடும். தயிர் எடுத்து வச்சாச்சா, அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் எத்தனை ஸ்பூன் போடணும்? 1 டீஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சள் போட்டுக்கிட்டாச்சு. பெப்பர். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். சரியா? எல்லாமே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏன்னா கூடிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு அடுத்து நம்ம காஷ்மீரி வத்தல் பொடி ஆட் பண்ணுறோம். 3 கோழி. ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கோழிக்கும் ஃபிஷ்ஷுக்குமான அந்த மசாலா அளவுகள் வந்து மாறுபடும். ஸோ இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கரம் மசாலா தூள் போடுறோம். சரியா? இது அந்த ஃப்ளேவர் காண்டி மட்டும். அத்தை எப்போவுமே வந்து அளவு கணக்கு சொல்கிறதுல வீக்கு, கண் பார்த்து போடும். இது வந்து சில்லி பேஸ்ட்டு. சரியா? இது வந்து காரம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் காண்டி மட்டும் போடுறோம். அப்புறம் நம்ம வந்து பூண்டு பேஸ்ட் போடுறோம். இது எவ்வளோ போடணும்? ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாமா? ஆமாம், இஞ்சி பூண்டு தான் தரணும். இஞ்சி தனியாக அரைச்சி வச்சிருக்கு. சொல்டா. ஆமாம், இது வந்து இஞ்சி, அது பூண்டு, இது இஞ்சி. ஆமாம், தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். சரியா? போடுச்சா? அப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். ஜூஸ் இதுலேயும் சீடு விழக்கூடாது. இது கொடுத்துடலாம்டா. சரி, கொடுத்துடலாம். இது முடிச்சோடனே குடிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் லாஸ்ட் டைம் மாதிரி அதை கொஞ்சம், ஏன்னா இதில் வந்து நம்ம இலைக்குள்ளே வச்சு இது பண்ணுறதுனால அது எண்ணெய் ஆட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அப்போ இதை கலந்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எது கூட குறைவோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அகைன் நம்ம வீட்டுக்குள்ளங்கிறதுனால நான் க்ளவுஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ இதை பேஸ்ட் ஆக்கியாச்சு. இதை வந்து டேஸ்ட்டும் பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இந்த கோழியில் அப்ளை பண்ணிடலாம். சரியா? ஏற்கனவே ஸ்லிட்டு போட்டு வச்சுருக்கோம் மசாலா உள்ளே இறங்க. அப்போ அதில் ஒன்றுக்கா அப்ளை பண்ணி எடுத்துடலாம். நல்லா இந்த ஸ்லிட்டுக்குள்ளெல்லாம் இது பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம மேரினேஷன் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா உள்ளெல்லாம் இறங்குற மாதிரி போட்டுக்கணும். இதுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு அப்ளை பண்ண அளவு தேவையில்லடா. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து இது பொரிக்க போகிறதில்ல, நம்ம பொதிஞ்சு எடுக்க போகிறோம். அப்போ வந்து இதோட சாறு நம்ம இறங்கும் உள்ள. அத்தை இதை வந்து மசாலாலாம் தடவி முடிச்சோன்னே என்ன பண்ணணும்? இதை வந்து ஒரு 1 or 2 hour என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிறப்ப என்ன ஆகும்னா கோழியோட அந்த மசில்ஸை வந்து டெண்டர் ஆக்கி கொடுக்கும். அப்போ தான் அந்த ஜூஸியான சிக்கன் இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த பொதிஞ்ச பண்ணையில் அந்த சாரெல்லாம் போயிட்டு சிக்கன் வந்து சக்குன்னு ஆயிரும். ஸோ டெண்டர் ஜூஸியான சிக்கன்னா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி வெளியே எடுத்து வச்சு அந்த கூலிங்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சமைக்கணும்.
சரியா? அப்போ தான் வந்து பொரிக்கிறதுக்குமே சிக்கன் அப்படி பண்ணாதான் அந்த சிக்கனில் உள்ள மசாலா இறங்கும். ஆமாடா, 3 சிக்கனுக்குமே நம்ம இப்போ மசாலா அப்ளை பண்ணியாச்சு. நம்ம இன்னும் ஒரு 1 hour இதை ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த சிக்கனை ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பெரிய குழி தோண்டி விறகுலாம் போட்டிருக்கு. இப்போ தீ நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, சூடாக நல்லா இருக்கு. இது வந்து கங்கு ஆனதுக்கப்புறம் சிக்கனை நல்லா கவர் பண்ணி இதில் வச்சிடலாம். தீ நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து வெளியே வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் நாங்கள் மசால் போட்டு வச்சுருக்கோம். இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ வைக்கணும் உள்ள அத்தை? நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் வச்சிட வேண்டியதான். சரி, இதை ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இலையில வந்து இதை நம்ம வச்சு ரோல் பண்ணிடலாம். சரியா? இந்த இலையை ஆல்ரெடி நம்ம தீயில வாட்டி அது அப்போ வந்து இலை வந்து கிழியும், ஆனால் ரொம்ப இதாக கிழியாது. இப்படி வச்சுக்கிறோம். நல்லா அமுக்கிட்டு இதெல்லாம் உள்ள வச்சு இது அப்படியே தீயில வச்சிடலாம். இல்லை இது அப்படியே தீயில வைக்கக்கூடாது. இப்போ மசாலா தடவின சிக்கனை வந்து வாழை இலையில வச்சு கவர் பண்ணிட்டோம். இனி இதை வந்து அலுமினியம் ஃபாயிலில் வச்சு ரேப் பண்ணணும். இது ஒன்று போதுமா அத்தை? இல்லை, இன்னொரு ஃபாயில் வேணும்டா. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே மட் பூசுவோம்ல, அப்போ வந்து இன்னொன்றும் இது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். பார்த்தியா, பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையும் கவர் ஆயிடுச்சு. எப்போ மட் பூசையில் அது உள்ளே போகாது. சரியா? இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்க 2 கோழியை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்குவோம். இது என்ன மண் அத்தை? இது வந்து புத்து மண் தாங்க. அதில் தான் அந்த குலைவு தன்மை இருக்கும். ஸோ அதை எடுத்து இதில் நம்ம அப்படி வச்சிடலாம். நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி இப்படி பூசணும். இப்படி அப்பப்போ தண்ணி தொட்டுக்கணும். ஆனால் தண்ணியை வந்து இந்த மண்ணில் கலந்துடக்கூடாது, ஏன்னா தண்ணி உள்ளே போயிடும். எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி பூசும், இல்லைன்னா தீ உள்ளே எரிய ஆரம்பிச்சிடும். கேப் விடாமல் நம்ம பூசிக்கலாம். இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களா? ஆமாம், லாஸ்ட் இயர் இதே மாதிரி ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். கண்டிப்பாக நல்லா வரும். திருப்பும் போது ஒட்டாதா அத்தை? ஒட்டாது. அதை நம்ம எடுத்துட்டு பூசிக்கலாம் அதுக்கப்புறம். இப்போ பாரு, இந்த மாதிரி மண் பூசி ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சா மட்டை வச்சு. இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இதே மாதிரி மற்ற 2 இதையும் பண்ணிவிட்டு நம்ம இதை கொண்டு தணலில் போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம குழி தோண்டி தணலை எரிய விட்டாச்சு. அதில் கொண்டு போட்டு இதை சமைக்க போகிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 சிக்கனையும் இந்த மாதிரி மட்டில் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தணல் நல்லா தகன்னு எரியுது. இது 3ஐயும் இப்போ எடுத்து அந்த தணலில் போட்டுடலாம். இப்போ வந்து மட்டு 3ஐயும் உள்ளே போட்டு கங்கை வச்சு மூடி இருக்கோம். மேலே கொஞ்சம் தீ எறியறதுக்காண்டி சிரட்டைகளை போட்டிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அவுட்டோர் குக் பண்ணையிலையும் மழை வந்துடுது. இன்றைக்கும் செம்ம மழை. நல்ல வேளை மரத்துக்கு அடியிலங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இது குக்காய் மழை இதில் ரீச் பண்ணுறதுக்குள்ளே இது குக்காயி முடிஞ்சிடும். இது உள்ள இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கணும் அத்தை? ஒரு 45 to 1 hour வரை இருக்கும். 45 minutes to 1 hour வரை நம்ம இது இருக்கணும். அப்போ தான் அந்த மட்டில் இருந்து ஹீட் உள்ளே இறங்கி சிக்கன் நல்லா டெண்டராக குக் ஆகும். இப்போ நம்ம சிக்கனை வந்து தணலில் போட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரை ஆயிடுச்சு. நல்லா சரியான மழை வேற, ஆனாலும் தீ அணையாமல் இருந்தனால ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எடுக்கக்கூடிய பதம் வந்தாச்சு. இப்போ இனி நம்ம இதை எடுத்து வச்சு இது எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா தான் வந்திருக்குன்னு நம்பலாம். இப்போ ஆல்ரெடி ஒன்று எடுத்தாச்சு. மிச்சம் இருக்க 2ஐயுமே நம்ம எடுத்துக்கொண்டு பிளேட்டில் வச்சிடலாம். பார்த்து சுற்றுற போது இப்போ இதை பிரித்து இலையில எடுத்து வச்சு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம்.
சூப்பரா இருக்கு பார்க்க. நல்லா பார்க்கவே நல்லா வெந்திருக்கிறது கண் கூட தெரியுது. ஏன்னா அந்த போன்ல இருந்து சிக்கன் வந்து தனியா பிரிஞ்சு நிக்கிறது தெரியுது. நல்லா ஜூஸியா டெண்டரா. இந்த கரண்டியை யூஸ் பண்ணி போப்பா. இலையோட எடுத்துக்கு, நோ இஷ்யூ. அப்புறம் எடுத்துக்கலாம். சரி சரி சரி, அப்படிதான் இருக்கும் கோழி. ஓபன் பண்ணியாச்சு. ஃப்ளேவர் நல்லா வந்துட்டு இருக்கு. நல்ல வாசனை அடிக்குது. இந்த பாரு நல்லா வெந்திருக்கு. அந்த எலும்புல இருந்து சிக்கன் தனியா பிரிகிறது தான் வெந்ததுக்கான அடையாளம். ரியா நல்லா இருக்கா? எதிர்பார்த்ததை விட டிஷ் சூப்பரா வந்திருக்கு. ஆமா ஆமா, நல்லா ஸ்மோக்கியா பிச்சு ஊறுதா. இன்ஃபேக்ட் உள்ள ஸ்டஃப் பண்ண வெஜிடபிள்ஸ் கூட நல்லா வெந்திருக்கு. அது எப்படி தெரியுது? இதோ இந்த இப்படிதான். இங்க நாங்க மயோனைஸ் செஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க ஆனியன், குக்கும்பர், லெமன்லாம் இருக்குது. ஓ இது வந்து பேக்ட் மட் சிக்கன். இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கார்னிஷ்காக இங்கே வந்து ஆனியனும் இது பேர் என்ன குக்கும்பரும் வச்சிருக்கு. அப்புறம் மைனஸ் இங்கே இருக்கு. லெக் பீஸ் எடுத்துக்கோ. இது உள்ள வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணதும் நல்லா அருமையாக வெந்திருக்கீங்க பாரு. பொட்டேட்டோலாம் நல்லா மாவாக வெந்திருக்கு. ப்ளஸ் கேரட்டும் நல்லா, அதெல்லாம் மசாலா தடவி நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது மட்டில் பேக் பண்ணதுனால ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லையும் ஃப்ளேவர்லையும் இருக்குது. நம்ம வந்து பொரிச்சு குழம்பு வச்சு அந்த மாதிரி தான் சிக்கன் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி மட்டில் இது அதுக்குன்னு உள்ள பெக்குலியரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கு. ஆமா, ஜூஸியா இருக்கு. பொரிக்கல அப்படிங்கறதுனால கிறிஸ்பினஸ் எதிர்பார்க்க முடியல. பட் சிக்கனோட டேஸ்ட் வந்து ஆசமா இருக்கு. இந்த களிமண்ல சுட்ட கோழி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. லாஸ்ட் டைம் ஃபிஷ் மாதிரியே இந்த கோழியும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. இடையில மழை வேற வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இதை பண்ணணும். ஆனா ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் ரியா vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன்.